அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் மாற்ற முடியாத தலையெழுத்து, அதை மாற்றக்கூடிய ஆயுத எழுத்து. வாழ்க்கையில் தடுக்க முடியாத தவிர்க்க முடியாத நன்மை தீமைகள் நடக்கத்தான் செய்யும். இது எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட விஷயங்களில் மாற்றக்கூடியது எது, அதை பற்றி தான் இன்றைய பதிவு. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு தேவையான பதிவாக இருக்க போகுதுங்க. பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதி புதன் பகவான். அவர் 10ஆம் வீடான மீன ராசியில் நீசமடைஞ்சிருவாருங்க. அப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே இந்த தொழில் விஷயத்தில் யோகத்தினை எதிர்பார்க்க முடியாதுங்க. தொழில் விஷயத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைன்றது வந்துட்டே இருக்கும். அதே போல் பரம்பரை தொழில், தந்தை செய்ய வேண்டிய கடமை அதை நீங்கள் எடுத்து செய்கிறது, அதாவது உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தந்தையார் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டியது நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் கஷ்டங்கள் வருங்க. அதுபோல் கார், வண்டி வாகனம், தங்கம், இந்த மாதிரியான விஷயங்களில் கவனங்கிறது இருக்கணும். ஏன்னா அதில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடுங்க. வாழ்க்கை துணை வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். இதெல்லாம் மாற்ற முடியாத பிரச்சனையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் பிள்ளைகள் விஷயத்திலையும் சில வருத்தங்கள் கஷ்டங்கள் இதை நீங்கள் சந்தித்தே தீருவீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை மாற்றக்கூடிய ஆயுதம் எது, அது ஒன்று இருக்கத்தாங்க செய்யுதுங்க. அதில் குறிப்பிட்டு மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் வெளிநாடு, வெளிமாநிலம், அதே போல் வெளியூர், இந்த மாதிரி பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவது நல்லதுங்க. எப்போவுமே உங்களுக்கு சொந்த ஊரிலோ அல்லது சொந்த பந்தங்களுடன் இணைந்தோ இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவு முன்னேற்றம்ங்கிறது இருக்காது. ரெண்டாவதாக நிச்சயமாக இந்த திருமண வாழ்க்கையில் திருப்பங்கிறது இருக்குங்க. பிரச்சனைகள் அதில் சரியாகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செய்ய வேண்டியது மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் கயிறை கையில் கட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுங்க. அதே மாதிரி திருமண தடை இருந்துச்சுன்னா திருமணம் முடியும் வரை நெற்றியில் சந்தன அணியக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. சீக்கிரமாகவே திருமணம் கைகூடி வருங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்குது, ஒத்துமை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை சரி பண்ண நீங்கள் செய்ய வேண்டியது அரச மர வழிபாடு அல்லது வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்தனம். அதுவும் வியாழன் அல்லது சனிக்கிழமையில் செய்யுங்க. நிச்சயமாக கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது நிச்சயமாக ஓங்கி வளரும். அடுத்ததாக கார், வண்டி வாகனம், தங்கம், சொத்து, இந்த விஷயங்களில் பிரச்சனை இருந்துச்சுன்னா மிதுன ராசியில் பிறந்தவங்க பெருமாளை வழிபடுவது உங்களுக்கு சீரும் சிறப்பை பெற்றுத்தரும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓய்ந்து போகும். பெருமாளுக்கு புதன்கிழமை துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய அசையும் மற்றும் அசையா சொத்து பிரச்சனைகள் சரியாகும். அதே போல் கணவருடைய ஆயுள், கர்ப்பப்பை பிரச்சனை, இதில் எல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதுவும் பிள்ளைகள் வழியில் பிரச்சனை, இந்த 3 விஷயமும் ஒன்று சேர தீரணும் அப்படின்னு நினச்சாலும் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, வீட்டில் உங்கள் கையால் சமைத்த உணவினை அன்னதானம் செய்யுங்க. கோயிலில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. அதன் மூலமாக நிச்சயமாக நல்லது நடக்குங்க. அதுவும் திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை செய்யுங்க. கணவர் பிள்ளைகள் வழி பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உடல் ரீதியாக பித்தளை அணிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இந்த விஷயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. மிகப்பெரிய மாற்றத்தை, அதுவும் நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தடுக்க முடியாத மறுக்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்குங்க. அதே போல் வரவேண்டிய பணம், அதில் சிக்கல், அரசியலில் ஒரு பதவி, அரசு வேலை, இது கிடைக்கணும்னு பணத்தை இழப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. எதிர்பாராத வண்டி வாகன விபத்து, பிள்ளைகளால் பிரச்சனைகள், சிலருக்கு குழந்தை பாக்கிய பிரச்சனையே இருக்கக்கூடும். அப்படி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக இதில் இருந்தெல்லாம் நீங்கள் தப்பிக்க முடியும். இந்த 2025
மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையெல்லாம் நடக்க போகுதுங்க. அதனால் கவலை வேண்டாம். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.